ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம். ஓகேவா, ஃபெடரேஷன் பற்றி நமக்கு ஒரு டாபிக் இருக்கும் சிலபஸ்ல. ஸோ அந்த டாபிக்ல நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வருவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு முழுமையான கூட்டாட்சி அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இந்திய இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா குவாசி ஃபெடரல். ஸோ குவாசி ஃபெடரல் எக்ஸாக்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு பகுதி அளவு கூட்டாட்சி. எக்ஸாக்டா ஃபெடரல் யூஎஸ்ஏ மாறியா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்காக சொல்லிட்டு நம்ம வந்து அப்போ வந்து ஃபெடரலே இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு அப்படின்ற மாதிரியானதான். ஓகேவா, இருக்கு ஆனா இல்ல அப்படின்றது. இந்தியா இஸ் நாட் அப்சல்யூட் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டா கரெக்டானது. ஓகேவா, ஸோ நாட் அப்சல்யூட், நாட் அன் அப்சல்யூட். ஓகே, ஸோ மிகச்சரி. அப்சல்யூட் ஃபெடரலான்னு கேட்டா தவறானது. ஓகே, ஸோ அடுத்த பாருங்க, அமைப்பு செயல் சமநிலையானது விட்டுருவோம். த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் பேலன்ஸ் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் த சுப்ரீமசி ஆஃப் த யூனியன். அதாவது ஒன்றியத்திற்கு தான் வலிமை சேர்க்கும் விதமா இருக்கும். ஓகேவா, அம்பேத்கர் சொல்லிருப்பாரு, இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் தேன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஓகேவா, இந்தியா வந்து மாநிலங்களுடைய, அதாவது நம்ம இந்தியாவுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா அப்படின்ற நிலப்பரப்பு நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா, இந்தியா அப்படின்ற நிலப்பரப்பு நமக்கு இருக்குது. இந்த இந்தியாவை நம்ம வந்து எதுக்காக, இது என்ன போட்டிருக்கேன், இமயமலை. ஓகேவா, ஸோ ஏதோ மேப் வந்து தவறுன்னு நினைச்சிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பிசிக்கல் ஃபியூச்சர் வந்து வந்திருக்கு, பரவாயில்ல. ஸோ இந்தியா வந்து இது ஒரு இந்தியா அப்படின்ற ஒரு நாடு. ஸோ இந்த நாடை நம்ம நிர்வாக வசதிக்காக இங்கெல்லாம் நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கோமே தவிர, ஓகேவா, நிர்வாக வசதிக்காக நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கோமே தவிர வேற காரணத்துக்காக நம்ம வந்து, அதாவது எங்க இருக்க எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒரு நாட்டை வந்து உருவாக்கல. அப்போ அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்திற்கு தான் வலிமை, எல்லாத்துலயும் ஸ்ட்ராங் சென்டர். அப்படிதானே, நமக்கு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்ட்ராங் சென்டர் சொல்லுவோம். அவங்கதான் எல்லாமே. நம்ம வந்து இந்திய கூட்டாட்சி அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒற்றை ஆட்சி முறை நமக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கு. நமக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து இதுல நிறைய விஷயங்கள் பேசணும். ஒற்றை ஆட்சி கூட்டாட்சி அப்படின்ற உங்களுக்கு வந்து வித்தியாசம் தரணும். அதாவது யூனிட்டரி, ஒற்றை ஆட்சி, ஒற்றையாட்சி வெர்சஸ் கூட்டாட்சி அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் நமக்கு வந்து, இந்த ரெண்டுக்குள்ள விஷயங்கள் நமக்கு வந்து தெரியணும் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஒற்றையாட்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு மைய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லா பவருமே இருக்கும். ஓகேவா, அனைத்து அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. சைனா பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லா ஐடியாவும் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பாருங்க, பிரிட்டன் பாருங்க, அங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். பிரிட்டன்னா இங்கிலாந்து, அங்கதான் எல்லாமே இருக்கும். கூட்டாட்சி அப்படின்ற போது எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவை எடுத்துக்கோங்க, கனடா எடுத்துக்கோங்க. கனடா வந்து அப்படியே இந்தியா மாதிரி. ஓகேவா, அதாவது அதிகாரம் வந்து ரெண்டு பேர்ட்ட இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். இந்தியா பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். அப்படின்னா ஆனா இந்தியா வந்து இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒரு ஒற்றையாட்சியா கூட்டையாட்சியா, ஃபெடரல் ஸ்டேட்டா இல்ல வந்து யூனிட்டரி ஸ்டேட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அப்படின்றப்ப நமக்கு என்ன சொல்லுவோம்னா, அதான் அங்க சொல்லிருக்கேன், நாட் அன் அப்சல்யூட் ஃபெடரல். ஃபெடரலான்னு கேட்டா நாட் அப்சல்யூட். அப்ப கூட்டாட்சியை கேட்டா அதுவும் சாரி, ஒற்றையாட்சியை கேட்டா அதுவும் அதே மாதிரி தான். இப்ப நமக்கு வந்து ஒற்றையாட்சி தன்மைக்கு சில காரணம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கோங்க, இல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. வலிமையான மத்திய அரசா, அப்படிதானே, அதாவது ஒன்றியம் தான் வலிமையா இருக்குது. ஓகேவா, ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமா எல்லாமே இருக்குது. அதாவது மத்திய அரசுக்கு தான் எல்லாமே சாதகமா இருக்குது. அப்போ மாநில பட்டியல்ல வந்து சட்டம் ஏற்றலாம், மாநில பட்டியல்ல மாநிலம் வந்து சட்டம் ஏற்றலாம், மத்திய பட்டியல்ல மத்திய அரசு சட்டம் ஏற்றலாம், பொது பட்டியல்ல மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம். ஆனா மாநில அரசு சட்டம் ஏற்றும் போது மத்திய அரசு ஏற்றுச்சுன்னா அது வந்து இதாயிரும், இல்ல அவங்க ஏற்றதான் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். கரெக்டா, அதே மாதிரி மாநிலத்தோடைய சட்டத்துல, மாநில பட்டியல்ல சட்டம் ஏற்றுறதுக்கு மாநிலங்களவைக்கு உரிமை இருக்கு. அப்போ இங்க ஸ்ட்ராங் சென்டர் தானே வருது. ஓகேவா, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களை விட, மாநில பட்டியலில் இருக்கிறத விட மத்திய பட்டியல அதிகமான துறைகள் இருக்குது. இது போக எஞ்சிய துறைகள், ரெசிடுவல் பவர், அதுலயும் மத்திய அரசுக்கு தான் சட்டம் ஏற்றுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது. கரெக்டா, அடுத்தது மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை. ஓகேவா, அதாவது ஒரு மாநிலத்தோடைய, மாநிலம் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. அவங்க நினைச்சா மாத்திரலாம். நாளைக்கே கேரளாவையும் தமிழ்நாடையும் பிடிச்சி ஒன்னா சேர்க்கணும், சேர்த்துடலாம். நாளைக்கே தமிழ்நாடு ரெண்டா பிரிச்சிடலாம். ஸோ அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஓகேவா, பிரிச்ச இங்க வந்து போராட்டம் நடக்கும், பிரச்சனை நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா அவங்க பிரிக்க நினைச்சா பிரிச்சிடலாம். பார்டரை மாத்தனா மாத்தலாம், பேரை மாத்தனா மாத்தலாம், எல்லாத்துக்கும் பார்லிமெண்ட் தான் இருக்கு. ஒன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து ஆர்டிகல் 1ல, இந்தியா வந்து அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட
அழிக்க முடியாத ஒன்றியம். ஓகே, அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட, அதாவது மாநிலங்களை நினைச்சா அழிச்சிடலாம். இன்னைக்கு இருக்க தமிழ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலத்துல ஆந்திரா பிரதேஷ் அவ்வளவு பெரிய ஸ்டேட்டா இருந்து, இப்போ அதை பாதியா மாதிரி நீ தெலுங்கானா நீ ஆந்திரா என்ன இவ்வளவுதான் ஆந்திரா அப்படின்னு சொல்ற உரிமை எங்க இருக்குது? இவங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் நீ என்னமோ வந்து மாநில அந்தஸ்து கிடையாது, நீ இருந்துக்கோ, உன்னை ரெண்டா பிரிச்சு ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரி மாத்தலாம். புரியுதா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கக்கூடிய மாநிலங்கள் கொண்ட மாநிலங்களை அழிக்க முடியும், ஆனால் ஒன்றியத்தை அழிக்க முடியாது. இந்தியாவில இருந்து தமிழ்நாடு தனியா பிச்சுட்டு போக முடியாது, இந்தியாவில இருந்து ஜம்மு காஷ்மீர் தனியா பிச்சுட்டு போக முடியாது, இந்தியாவில இருந்து ஏதோ ஒரு மாநிலம் தனியா பிச்சுட்டு போக முடியாது, அதாவது ஒன்றியத்தை அழிக்க முடியாது. சோ அதான் நமக்கு ஆர்டிகல் 1ல சொல்றாங்க. புரிஞ்சா? சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சா இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, சோ அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒற்றை அரசியலமைப்பு, சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரே அரசியலமைப்பு தான், சென்டர் தனியா ஸ்டேட் தனியா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய சமசீரற்ற பிரதிநிதித்துவம். பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து அந்த மேல் சபையில வந்து 50 ஸ்டேட் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் 2 பேர் 100 பேர் முடிஞ்சு போச்சு. ஆனா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேறுபடும். தமிழ்நாட்டுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணிக்கையில போகும். இப்போ மக்களவை தொகுதி எடுத்தீங்கன்னா 39 சீட் இருக்கும். அதுதானே? கேரளா எடுத்தீங்கன்னா அதே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஒற்றை குடியுரிமை. ஓகே, ஸோ நமக்கு வந்து தமிழ்நாடு தனியான ஒரு குடியுரிமை, இந்தியாவுக்கு தனியான ஒரு குடியுரிமை கிடையாது. மொத்தத்திலேயே ஒரு குடியுரிமை. அகில இந்திய பணிகள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேகோடைய இது என்ன ஆர்டிகிள் மறக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமானது, ஆர்டிகிள் 148. ஸோ கேகுடைய ஆர்டிகிள் என்ன? 148. ஸோ கேக் கண்ட்ரோல் ஆர்டர் ஜெனரல் வந்து மத்திய அரசுடைய தணிக்கையாளராக செயல்படுறாரு, மாநில அரசுக்கும் அவருக்கும் தணிக்கையாளராக செயல்படுறாரு. ஓகேவா? ஸோ இது இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்க யோசித்து பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒன்றை சொல்றேன், எல்லாம் போர் அடிக்கும் உங்களுக்கு. கூட்டாட்சி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து இரட்டை அரசாங்க முறை இருந்தாலே கூட்டாட்சி அப்படிதானே? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றியமும் இருக்குது, அதாவது யூனியனும் இருக்குது, நமக்கு வந்து ஸ்டேட்டும் இருக்குது. கரெக்டா? அப்போ மத்திய மாநிலம் அப்படின்ற 2 பகுதியா இருக்குது. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்குது, நம்ம இப்படிதான் அப்படின்னு எழுதி கொடுத்தாச்சு. அதிகார பகிர்வு கிளியரா இருக்குது. மத்திய பட்டியல் இது, மாநில பட்டியல் இது, அதுக்கப்புறம் பொதுப்பட்டியல் இது அப்படின்ற தெளிவான இது இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து அரசியலமைப்பு தான் ஹையர். இங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டாப்னு சொன்னா கூட அரசியலமைப்பு தான் ஹையர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? சோ நீதித்துறை சுதந்திரமாகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இருக்குது. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்திய கூட்டாட்சி ஒரு அரைகுறை கூட்டாட்சி, குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொன்னேன். யார சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் வியரே சொல்லியிருப்பாரு. ப்ரொஃபசர் வியரே வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா இது ஒரு அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு. ஓகேவா? சோ கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்லிருப்பாருன்னா இந்திய கூட்டாட்சி ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோரிஸ் ஜோன்ஸ் வந்து ஒரு லெவல் கூட போய் இந்திய கூட்டாட்சி ஒரு பேரம் பேசும் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிருப்பாரு. இந்திய கூட்டாட்சி ஒரு பேரம் பேசுற கூட்டாட்சின்னு சொல்லிருப்பாரு. ஓகே, சோ ஒரு வலிமையான மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐவர்ஜெனிஸ் இவர் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லிருப்பாரு. ஓகேவா? சோ இதான் வந்து இப்போ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்ன கொஸ்டின் கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணிருவீங்க. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அங்க கேட்டுறாங்க, யார் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றது, கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு இதை சொன்னது யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கிரான்வில் ஆஸ்டின் சொல்லியிருப்பாரு. சோ வியரே வந்து என்ன சொன்னாரு, வியர் அல்லது வியரே, ஓகேவா, எப்படின்னு சொல்லிக்கலாம். இவர் வந்து அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லிருப்பாரு? அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஓகேவா? அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிருப்பாரு. கிரான்வில் ஆஸ்டின் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஓகேவா? மோரிஸ் ஜோன்ஸ் சொன்னோம் இல்லையா, அவர் என்ன சொல்லிருப்பாரு பாப்போமா? என்ன சொல்லிருப்பாருன்னா ஒரு பேரம் பேசும் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிருப்பாரு. பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. பேரம் பேசும் கூட்டாட்சி, பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து என்ன சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சி, இந்திய கூட்டாட்சி வலிமையான மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஓகேவா? வலிமையான மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சி சொல்லிருப்பாரு. ஓகேவா? சோ இந்த நாளே நாம வச்சுக்கோங்க, நாலு இருந்து ஒரு கொஸ்டின் மாத்தி வரும். சோ இதெல்லாம் இவ்வளவு கொஸ்டின், வேற எதுவும் கேட்கல, வேற ஏதாவது மிஸ் ஆயிருந்தா நமக்கு வந்து லாஸ்ட்ல மிஸ்லெனியஸ் பார்ட்ல வரும். சோ டோன்ட் வரி, அங்க வந்து நம்ம இதெல்லாம் பாத்துக்கலாம். ஓகேவா? சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.